வடகொரியாவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அணு ஆயுத ஏவுகணைகளை சுமந்து செல்லும் 5000 டன் எடையுள்ள அதிநவீன சோஹியோன் போர்க்கப்பல் அந்த நாட்டு கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவின் மேற்கு பகுதியில் உள்ள நம்போ துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அதிபர் கிம் ஜாங் உன் இந்த கப்பல் நாட்டில் வளர்ந்து வரும் ராணுவ மற்றும் கடல்சார் அணு ஆயுத பலத்தின் முக்கிய அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதே ரகத்தைச் சேர்ந்த மற்றொரு போர்க்கப்பல் பழுது பார்க்கப்பட்டு விரைவில் கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. அடுத்த கட்டமாக 10,000 டன் எடையுள்ள போர்க்கப்பலை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நமது கடற்படை வெறும் எல்லையை பாதுகாக்கும் படையாக மட்டுமே இருந்த காலம் கடந்து தற்போது அணு ஆயுத பலத்துடன் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த படையாக உருவெடுத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வடகொரியாவின் மேற்கு கடற்கரை பாதுகாப்புக்காக இந்த சோஹியோன் போர்க்கப்பல் கடந்த ஆண்டு ஏப்ரலில் அறிமுகம் செய்யப்பட்டு பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் எதிரி நாட்டு கப்பல் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட அதிநவீன ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.